மதுபோதை தகராறால் வழக்கு பதிவு. பாடகர் மனோ மகன்கள் தலைமறைவு. சென்னை ஆலப்பாக்கத்தை சேர்ந்த கிருபாகரன் மற்றும் மதுரவாயலை சேர்ந்த 16 வயது சிறுவன் ஆகியோர் வளசரவாக்கம் ஸ்ரீதேவிக்குப்பம் பகுதியில் உள்ள கால்பந்து அகாடமியில் பயிற்சி பெற்று வருகின்றனர். நேற்று இரவு பயிற்சி முடிந்து அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்க சென்றுள்ளனர். அப்போது பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் தங்கள் வீட்டின் அருகே அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது உணவு வாங்கி கொண்டிருந்த கிருபா மற்றும் சிறுவன் இருவரையும் அழைத்து மனோவின் மகன்கள் ரஃபீக், ஷாகிர் மற்றும் அவரது 3 நண்பர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் கிருபாவுடன் வந்த சிறுவன் அங்கிருந்து தப்பியோடி ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினரை அழைத்து வந்துள்ளார். ஆனால் காவலர்கள் எதிரிலேயே கிருபா மற்றும் சிறுவனை தாக்கி மனோ மகன்கள் மற்றும் அவர்களின் நண்பர்கள் தகாத வார்த்தைகளாலும் திட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் கிருபாகரனுக்கு தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் சிறுவனுக்கும் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மருத்துவமனை அளித்த தகவலின் பேரில் சென்னை வளசரவாக்கம் காவல்துறையினர் விசாரணைக்காக பாடகர் மனோவின் மகன்கள் உள்ளிட்ட 5 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். இதைத் தொடர்ந்து இன்று பாடகர் மனோவின் மகன்கள் ரஃபீக், ஷாகிர் மற்றும் 3 நண்பர்கள் மீது ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனோ மகன்களின் நண்பர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மற்ற ஒரு நண்பரும் மனோவின் 2 மகன்களும் தலைமறைவாகியுள்ளனர்.